இன்றைக்கி நம்ம அரேபியன் பிக்கிள் தான் செய்ய போகிறோம். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், கேரட்டு, கொய்யா இந்த 3 பொருளை நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்றது தெரியும். 2 பக்கம் தண்ணி வச்சுருக்கிறேன். இது நெல்லிக்காய்க்கு 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இது கொய்யாக்காவுக்கும் கேரட்டுக்கும் 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பபுள்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? பபுள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டிதான். இது நெல்லிக்காய்க்கு வச்சுருக்கேன். பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் நெல்லிக்காயை போட்டுடுறேன். நீர் நெல்லிக்காய்க்கு நெல்லிக்காவை கழுவி நல்லா தொடச்சிட்டு தான் போடணும். நம்ம தண்ணியில் தானே போட போகிறோன்னு அப்படியே போடக்கூடாது. நம்ம போட போகிறது சுடு தண்ணியில். அப்படி இருக்கும்போது இந்த தண்ணி இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஆறிடுச்சு. வெது வெதுப்பான சூடு தான் இருக்குது. இந்த கைப்பு இருக்கிற சூடு லைட்டாக தான் இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். 2மே ஆறிடுச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம். நெல்லிக்காய்க்கு இந்த 1 ஸ்பூன் அளவு போடுறேன். இதுக்கு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை 1/4 டீஸ்பூன்னு. இது என்னத்துக்குன்னா கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். காய்கறிகளோட கலர் மெயின்டைன் ஆகும். இதுக்கு 1/2 ஸ்பூன் போடுறேன். வினிகர் 100 ml ஊற்றுறேன். 1 லிட்டருக்கு 100 ml ஊற்றுறேன். 2 லிட்டருக்கு 200 ml வினிகர், நான் ஃப்ரூட் வினிகர் ஊற்றுறேன். இப்போ அதெல்லாம் நல்லா கலக்கிடுங்க. கலக்கி உப்பு பத்தலாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலாட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம் ஊறின பிறகு எடுத்து சாப்பிடலாம். அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 6 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்களா இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும். நம்ம இப்போ ஒன்றா அடிக்கிடலாம். இதில் பச்சை மிளகாய் 1, 2, 3ன்னு போட்டுருங்க சைடில். அப்போது உப்பு, புளிப்பு, காரம் நல்லாயிருக்கும். மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுருங்க. ரெடி. இந்த பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நல்ல உப்பு, புளிப்பு, காரத்தோடு நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு, கம்பங்கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மிளகா. இந்த நெல்லிக்காயில் 4-5 டிஷ் பண்ணலாம். நான் வரோம் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது இந்த கேரட். இப்போ கொய்யா போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் மரத்தில் காய்ச்ச கொய்யா, நாட்டு கொய்யா. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இது எப்போயுமே இதில் போட்டு வச்சுருவேன். இடையில 2 பச்சை மிளகாய் போட்டு விட்ருங்க. ஊறுகாய்க்கு கல்லுப்பு தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 2வது 1 லிட்டர் தண்ணிக்கு 200 ml வினிகர் ஊற்றணும். அதை விட கம்மியாக ஊற்றுனீங்கன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். 3வது சர்க்கரை 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் காய்கறிகளோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது. அரேபியன் பிக்கிள் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது 1 வாரம் வரைக்கும் ஊறணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் இருக்கும். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.